நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிட மாட்டார். இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். மத்தேயு 27வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இரத்த வெள்ளத்தில் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு சத்தமான ஒரு குரல் கேட்குது. என்ன குரல்னா, ஏலி ஏலி லாமா சபக்தானி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நீங்களும் நானும் ஒருபோதும் கைவிடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து அந்த நொடியில், ஒரு நொடி பொழுதில் கைவிடப்பட்டார். ஏசாயா 59வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்களுடைய பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமத்தப்பட்டதால் பாவத்தை பாராத சுத்த கணனாகிய நம்முடைய தேவன் தமது குமாரனுக்கு அவருடைய முகத்தை மறைத்து விட்டார். பாவமறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையில் அவருடைய சரீரத்தை நொறுக்கப்படும் பொழுது எபேசியர் 2வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் மாம்சத்தின்படி புறஜாதிகளாக இருந்து, நீங்கள் மாம்சத்தின்படி கைகளினால் செய்யப்பட்ட விருத்த சேதனம் உள்ளவர்களால் எண்ணப்பட்ட விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களோ, இஸ்ரவேல் காணாட்சிக்கு புறமானவர்களோ, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களோ, நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றலுமாக இருந்தீர்கள். இந்த சிலுவையினால இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பாடுபட்டதினாலே நீங்களும் நானும் இனி அந்நியர்களும் பரதேசிகளுமாக இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகளுமாக இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில உயிர் விடும் பொழுது தேவாலயத்தில் திரை சிலைகள் மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கல்லறைகள் திறந்தன. இப்பொழுது அவருடைய கிருபாசனில் நாம் தைரியமாக சேரலாம். எப்படின்னா, அவருடைய சிலுவையினாலே. அதனால இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்கனவே சிலுவையில் சுமந்து விட்டார். அதனால நம்ம ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட அது மிகவும் பெரியது. அதை விசுவாசிங்க. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, பிதாவினுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். இந்த உலகத்தில் வாழப்போகிறது கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்தில் நம்ம கடைசி உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு தேவ திட்டத்தை கொடுத்திருப்பார். அந்த தேவ திட்டத்தை என்னங்கிறது தெரிஞ்சு அந்த தேவ திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும். நம்ம உயிர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் பிதாவினுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். நம்ம கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மன விருப்பத்தை நாம நிறைவேற்றணும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் வேத வசனத்தை நன்றாக மனதிலே தியானித்து அதன்படி வாழ்க்கையிலே நம்ம நடக்கணும். எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். இதை செய்தால் மட்டுமே இயேசு கிறிஸ்து வருகையின் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனை விட்டு விலகி விடாதீங்க. ஏன்னா ஏசாயா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தான் தேவனுக்கு நமக்கு நடுவாக ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. நம்மளுடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தான் தேவன் அவருடைய முகத்தை நமக்கு மறைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கே நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம். இன்றைக்கே நம்முடைய அக்கிரமத்தை மீறுதலை விட்டு நம்ம மனம் திரும்புவோம். இதை செஞ்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.